நான் கைஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? நேற்று சென்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 600 ரூபாய் செலவாகுதுங்க ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டு எங்க ஊருக்கு வர்றதுக்கு. ஏன் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஹாய் காய்ஸ், இப்போ எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கேன். ஏன்னா 4 மாசம் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தேன். இந்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியல, வேலைக்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ணது வந்திருக்கோம் காய்ஸ். செம வெயில், ஜெராக்ஸ் எடுத்துட்டு போதும் ஆயிடுச்சு. ரெஸ்யூம் பார்க்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு பிறகு சொல்றேன். கம்பெனிக்கு போய் ரீச் ஆயிட்டேன். அங்க போயிட்டு என்ட்ரன்ஸ் போட்டுட்டு கம்பெனிக்குள்ளேயும் போயிட்டேன். அட்மின் கிட்ட ஒரு கியூஆர் கோடு கொடுத்தாங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அமிச்சாங்க. அங்க போயிட்டு இன்னொரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோட ப்ரொஃபைல ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர் வந்து என்னோட நேம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பிறகு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அதுல 9 இயர்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணேன். ஹெச்ஆர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நாங்க 1 to 4 இயர்ஸ் தான் சொன்னோம், நீங்க ஏங்க வந்தீங்க சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன சொன்னா, நேற்று உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தானங்க வந்தேன் இன்னைக்கு. உடனே ஹெச்ஆர் என்கிட்ட சொல்றாரு, நானா சொன்னேன், என்கிட்ட சொன்னீங்களா, உங்களோட சேலரி சொன்னீங்களான்னு கேட்டாரு. எல்லாமே சொன்னேன். லாஸ்டா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உங்களை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. உண்மையிலே எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்போ பயங்கரமா தலை வெளிச்சிச்சு. நம்ம கண்ணுல தண்ணி வரும், தண்ணி வராம இருக்கும், அது மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி மயக்கமா இருந்துச்சு, கடுப்பா இருந்துச்சு, டென்ஷனா இருந்துச்சு. அதெல்லாம் ரியலா ஃபேஸ் பண்ணாதான் தெரியும். அதுதாங்க எனக்கு நடந்துச்சு. அதனாலதான் நான் வீடியோவே போடல, வீடியோவும் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கோயம்பேடு போயிட்டு, கோயம்பேடுல இருந்து முகப்பேரு போயிட்டு அங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு நைட்டு 10:30 மணிக்கு வந்தேன். இது உண்மையிலே செம கடுப்பா இருந்துச்சு. என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, மோஸ்ட்லி ஹெச்ஆர்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது. அதனாலதான் இவ்வளவு இஷ்யூவா நடக்குது. அது இல்லாம வெர்ச்சுவல் இன்டர்வியூ வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில கம்பெனில வைக்கிறாங்க, சில கம்பெனில வந்து டைரக்ட் வாக்கிங் இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. சப்போஸ் அந்த ஹெச்ஆர் ப்ராப்பரா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா நேற்று நான் இவ்வளவு அலைஞ்சிட்டு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கடுப்பா இருக்கு.